பார்வையாளர்களை போட்டியாளர்களை வானொலி நேயர்களே, முதலாம் சுற்றின் முடிவு. முதலாம் சுற்றிலே மட்டக்களப்பு காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலய அணி 15 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இவரோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணி 35 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இது வழியில் இரண்டாம் சுற்று முதலாவது போட்டியாளர்கள் அளிக்கின்றேன். முதலாவது போட்டியாளர் மட்டக்களப்பு காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலய அணியின் அணித்தலைவர் யூஎம் அஸ்லம். சர்வதேச காச நோய் தடுப்பு தினம் எந்த மாதம் எத்தனையாம் திகதி? அக்டோபர் 21. இல்லை, அதே அணியைச் சேர்ந்த இவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். சர்வதேச காச நோய் தடுப்பு தினம் எந்த மாதம் எத்தனையாம் திகதி? எதிரணிக்கு விடுகின்றோம். வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணி ஏப்ரல் மாதம் 22. இரு அணிகளும் விடையளிக்கப்பட்ட இந்த கேள்விக்கான சரியான விடை மார்ச் மாதம் 24ஆம் தேதி என்பதே சரியான விடை. இவருக்கு முடிகள் இல்லை. இனி வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணியின் தலைவர் என் சப்ராஸை அழைக்கின்றோம். சப்ராஸ், உங்களுக்கான கேள்வி இதுதான். சர்வதேச குடிநீர் தினம் எந்த மாதம் எத்தனையாம் திகதி? சர்வதேச குடிநீர் தினம் அல்லது நன்னீர் தினம் எந்த மாதம் எத்தனையாம் திகதி? மார்ச் 21. மார்ச் 21 என்பது பிழை. அதே அணியைச் சேர்ந்த இவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். மார்ச் 22. மார்ச் மாதம் 22ஆம் தேதி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணி. இது மட்டக்களப்பு காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலய அணியின் அடுத்த போட்டியாளர் AWA மலிக். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடலை எழுதிய கவிஞரின் பெயர் என்ன? என்ற பாடலை எழுதிய கவிஞரின் பெயர், தமிழுக்கு அமுதென்று பெயர் என்று ஆரம்பிக்கின்ற அந்த பாடலை இயற்றிய கவிஞரின் பெயர் என்ன? பாரதிதாசன் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மட்டக்களப்பு காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலய அணி. இனி வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணியின் அடுத்த போட்டியாளரை அழைக்கின்றோம். அடுத்த போட்டியாளர் MHM முபீன். உங்களுக்கான கேள்வி இதுதான். 17 வயதிலேயே படிக்காமல் இருந்த ஒருவர் விஞ்ஞானியாக மாறினார். அவர்தான் டைனமோவை கண்டுபிடித்தார். அதன் பின்பு அவர் மின்சாரத்தின் தந்தை என்று உலகமும் போற்றியது. அந்த மின்சாரத்தின் தந்தை டைனமோவை கண்டுபிடித்த விஞ்ஞானி, அவருடைய பெயர் என்ன? டைனமோ இல்லை, அதே அணியைச் சேர்ந்தவரே இன்னும் ஒருவர் வந்து விடை கூறலாம். மின்சாரத்தின் தந்தை தாமஸ் அல்வா எடிசன். அது அல்ல விடை. எதிரடிக்கு சந்தர்ப்பம். ஆல்ஃபிரட் நோபல். அவர் டைனமைட்டை கண்டுபிடித்தவர். சரியான விடை மைக்கேல் ஃபாரடே என்பதே சரியான விடை. மைக்கேல் ஃபாரடே என்பதே சரியான விடை. இது மட்டக்களப்பு காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலயின் அடுத்த போட்டியாளர் AGM சுஜா. உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களுக்கான கேள்வி, இலங்கையின் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்று தேர்தல் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்பு தேசிய பட்டியலிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இவ்வாறு தேசிய பட்டியலில் தெரிவு செய்யப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை என்பது உங்களுக்கான கேள்வி. 31 என்பது பிழை. அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். 29 என்பதே சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மட்டக்களப்பு காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலய அணி. இனி வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணிக்கு அடுத்த சந்தர்ப்பம். அடுத்த போட்டியாளர் AM முகமது. இதுவரை நடைபெற்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தல்களில் உங்களுக்கு தெரியும், இதுவரை நடைபெற்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தல்களில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றவர் என்ற சாதனைக்குரியவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. கௌரவ பசில் ராஜபக்ஷ அவர்கள். இல்லை, இதுவரை நடைபெற்ற தேர்தல்களின்படி அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றவர் என்ற சாதனைக்குரியவர் யார் என்பது அதே அணியைச் சேர்ந்த இவரேனும் ஒருவர் கூறலாம். ரணில் விக்ரமசிங்க. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள். நீங்கள் சொன்னது போல 4,25,000 அளவான வாக்குகளை பசில் ராஜபக்ச அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் 1994ஆம் ஆண்டு தேர்தலிலே 4,64,588 வாக்குகளை பெற்ற சாதனை இன்னும் முறியடிக்கப்படவில்லை. இனி அடுத்த போட்டியாளர் மட்டக்களப்பு காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலயத்தின் MTA அசாருத்தீன். இலங்கை, ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளின் அகதிகளுக்கு
புகலிடம் வழங்கி வந்ததை அண்மையில் தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ள நாடு எது? ऑस्ट्रेलिया ஆஸ்திரேலியா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலய அணி. இனி வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணி அடுத்த போட்டியாளர் எஸ் பஸ்மிலா. உங்களுக்கான கேள்விதான், பாடுபடுவதற்கே இந்த பாரிடம் சொந்தமையா, பாடுபடுவதற்கே இந்த பாரிடம் சொந்தமையா, காடு திருத்தி நல்ல நாடு காண்பதவரல்லவோ, மந்திரம் ஓதுவதால் எங்கும் வயல் விளைவதுண்டோ, தந்திர பேச்சாலே அரிசி சாதமாயிடுமோ என்று தொடர்கின்ற பாடலை இயற்றிய கவிஞர் யார்? பாரதியார் என்பது பிழை. அதிக அணியைச் சேர்ந்தவர் எனும் ஒருவர் வந்து சரியான விடையை கூறலாம். எதிரணி மட்டக்களப்பு காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலயக்கு சந்தர்ப்பம். கண்ணதாசன். இரு அணிகளும் விடையளிக்க தவறுடன் இந்த கேள்விக்கான சரியான விடை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை என்பதே சரியான விடை. இவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி மட்டக்களப்பு காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலயின் இறுதிப் போட்டியாளர் MTM ஹிஸ்புல்லா. உங்களுக்கான கேள்வி இதுதான், இலங்கையிலே முதலாவது நீர் மின்சாரம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது லக்சபான நீர்மின் உற்பத்தி நிலையம் 1950ஆம் ஆண்டு. கேள்வி என்னவென்றால், இலங்கையிலே நீர் மின்சாரத்தை அறிமுகம் செய்து வைத்தவரின் பெயர் என்ன? இலங்கையிலே நீர் மின்சார உற்பத்தியை அறிமுகம் செய்து வைத்தவரின் பெயர் என்ன? அதே அணியைச் சேர்ந்த இவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். பண்டாரநாயக்கா இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். வில்லியம் கொத்தலாவே. இந்த கேள்விக்கான சரியான விடை பொறியியலாளர் விமல சுரேந்திர என்பதே சரியான விடை. இவருக்கு முடிகள் இல்லை. இனி வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணி இறுதிப் போட்டியாளரும் இன்றைய போட்டி இறுதிப் போட்டியாளருமான HMF ரிசானா. அண்மையில் எரிமலை புகை வெளியேற்றத்தால் பல நாடுகளும் விமான சேவைகளை இடைநிறுத்தி வைக்க வேண்டி ஏற்பட்டது. இந்த எரிமலை புகை வெளியேற்றம் எந்த நாட்டில் நடைபெற்றது? சவுதி அரேபியா. இல்லை, அதே அணியைச் சேர்ந்த இவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணி. இரு சுற்றுக்களாக நடைபெற்று முடிவடைந்திருக்கும் இன்றைய போட்டியின் முடிவு. இரு அணிகளும் சமமான புள்ளிகளை பெற்றிருக்கின்றன. இதனால் வெற்றியை தீர்மானிப்பதற்காக அணி தலைவர்களுக்கிடையில் போட்டி நடைபெறுகிறது. அந்த வகையிலே விடையளிக்கும் சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்கின்றார் வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணியின் தலைவர் NM சப்ராஸ். ஒருக்கான கேள்வி இதுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதவியாளராகவும் ஒத்தாசை புரியவராகவும் சாத்திலே முதல் வாங்கு சொன்னவர் என்ற பெருமைக்குரியவராகவும் இருந்தவர் யார் என்றால் ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்பது விடை. கேள்வி என்னவென்றால், ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிமையாக வைத்திருந்த எஜமானின் பெயர் என்ன? இல்லை, அதே அணியைச் சேர்ந்த விரைனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். உசைலாமா பொய் நபி, அவர் அல்ல. எதிரணிக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளும் விடையளிக்க தவறுடன் இந்த கேள்விக்கான சரியான விடை உமையா பின் கலப் என்பதே சரியான விடை. இனி விடையளிக்கும் சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கும் மட்டக்களப்பு காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலய அணி தலைவர் UM அஸ்லம். உங்களுக்கான கேள்வி இதுதான், உமையா பின் கலப்பிடம் அடிமையாக இருந்து கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த வேளைகளே பாலை நிலத்தின் சுடும் வெயிலிலே புரட்டி புரட்டி கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்த வேளைகளே அவனிடம் இருந்து ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிமைத்தடையிலிருந்து விடுவித்தவரின் பெயர் என்ன? இல்லை, அதை அணியைச் சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணி. தனது அணிக்காக அதிகூடிய புள்ளிகள் என்ற ரீதியிலே 25 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணியைச் சேர்ந்த AM முகமது. இவருக்கு நிகழ்ச்சி அனுசரணையாளர்களாக திகழும் கொழும்பு 9 திமடோட வீதி இலக்கம் 77 அமைந்திருக்கும் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைக்கின்றோம். இஸ்லாமிக் புக் ஹவுஸ் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கும் அதன் கணக்காளர் ஜௌஹர் சாதிக் அவர்களை அழைக்கின்றோம். கலந்து கொண்ட பாடசாலைக்கான சான்றிதழ்களை வழங்கி வைக்கும் முகமாக நாம் அழைக்கின்றோம். அறிவு களஞ்சிய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இஸ்மாயில் M இல்யாஸ் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இஸ்மாயில் M இல்யாஸ் அவர்கள்.
இதோ பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, இரு சுற்றுக்களாக நடைபெற்று முடிவடைந்திருக்கும் இந்த அறிவு களஞ்சிய போட்டியின் முடிவு. இன்றைய போட்டி சரிசம நிலையை அடைந்து தலைவர்களுக்கு இடையிலான போட்டியில் முடிவடைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் மட்டக்களப்பு காங்கேயனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலயம் 45 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது. இவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணி 50 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது. 5 மேலதிக புள்ளிகளால் வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலை அணி வெற்றி ஈட்டிக் கொண்டது. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலியர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அறிவு கலைஞர் நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை விரிந்தது உலகம் பறந்தது, செல்வம் செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய்க் கொண்டு பொது உலகினை அலங்கரிக்க அணிவகத்திற்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக மீண்டும் மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.